ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் திமுக அரசுக்கு நெருக்கடியாகி இருக்கக்கூடிய 4 முக்கியமான நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல்கள், இந்த 4 விவரங்களையும் ஒரே நாளில் கொடுத்துருக்குறாங்க பல்வேறுபட்ட இடங்கள்லேருந்து. ஸோ இந்த 4 விஷயங்கள் என்னென்ன, திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் இதை எப்படி சமாளிக்க போகிறார், திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலையை அந்த கட்சி எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. முதலில் நான் 4 விடயங்களும் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு நம்ம டீட்டெயிலாக போகலாம். முதல் விவகாரம், டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனமாகவும் தமிழக அரசாகவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது என்ன மனுனா, அமலாக்கத்துறை அண்மையில் சோதனை நடத்தி 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் முறையில் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தாங்க. இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை அப்படிங்கிறது நடக்கக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணணும், அவங்க தொடர்ச்சியாக டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி ஒரு மனுவை போட்டிருந்தாங்க தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும். எங்கே? சென்னை ஹைகோர்ட்டில். இந்த 2 மனுவுமே ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா அரசுக்கு ஒரு தோல்வி. இரண்டாவது விவகாரம், மிக முக்கியமான விவகாரம். அது என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கும் மேலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்குங்க. இந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ண கையோட மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் போய் அமைச்சர் ஆகிட்டாங்க. அவர் ரிலீஸ் ஆனதை, அதாவது அவருக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி போடப்பட்ட வழக்குங்க. இந்த ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி போடப்பட்ட வழக்கில் தான் இப்போ வரைக்கும் 2 பக்கமும் ஹியரிங் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க செந்தில் பாலாஜி ஐயா தரப்புலையும் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இடி தரப்புலையும் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரீடமாக இருக்கணும், இல்லைனா நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. அதாவது அமைச்சர் பதவியை நீங்கள் நீக்கலை, அமைச்சர் பதவி நீங்கள் இறங்கலை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஜெயிலில் தான் நீங்கள் இருப்பீங்க, ஜாமீனை ரத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு செட்பேக் தான். மூன்றாவது விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் அண்மையில் பேசிய ஒரு பேச்சு. அந்த பேச்சுக்கு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா சூமோட்டோவாக எடுத்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. பதிவுத்துறை இதை விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இதுவும் அரசுக்கு ஒரு செட்பேக் தான். 4வது விடயம், தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக திகழக்கூடிய திரு துரைமுருகன் அவர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் மீதான, அவர் குடும்பத்தின் மீதான சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே ரத்து பண்ணப்பட்டிருந்துச்சு. அதை கேன்சல் பண்ணி அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இதை ஒழுங்காக முறையாக மீண்டும் விசாரணை பண்ணி அதற்கான விவரங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம். ஸோ இந்த 4 விவகாரங்களும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அடுத்தடுத்த அடியாக இறங்கி இருக்கிறது. ஒவ்வொன்றை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த டாஸ்மாக் விவகாரத்தை எடுத்துக்கலாங்க. ஸோ அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா அண்மையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே ஊழல் முறைகள் நடந்திருக்குதுங்க. PMLA ஆக்ட் உள்ளே வருது அப்படின்னாலே அங்கே பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது முறையற்ற வகையில் நடந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இதுக்குள்ள டாஸ்மாக்கையும் தமிழக அரசையும் இது களங்கப்படுத்துகிறது. மிக குறிப்பாக இன்டைரக்டாக இதில் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது அப்படிங்கிற ரீதியிலான கருத்துக்களெல்லாம் முன்வச்சு டாஸ்மாக்கும் தமிழக அரசும் இடி சோதனை பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு ரிட்டு மனுக்களை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான கருத்துக்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா, இடி சோதனை பண்ணும்போது எங்கள் தரப்பு வழக்கறிஞர்களை உள்ளே விடவில்லை, அனுமதிக்கப்படலை. மிக முக்கியமாக
பெண் ஊழியர்களை வந்து விசாரணை பண்ணுறதுக்கு வராங்க. ஆனால் பெண் அதிகாரிகளோடு அவங்க வரவே இல்லை, இவங்களே போய் விசாரணை பண்ணுறாங்க. அதற்கும் மேலாக இரவெல்லாம் தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணி இந்த அமலாக்கத்துறை வந்து நடந்துக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நீதி அமைப்புலாம் இல்லை, இவங்க ஒரு விசாரணை அமைப்பு தான், இவங்க வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க இடி அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தான் தமிழக அரசும் டாஸ்மாக் உடைய வாதங்களும் முன் வச்சிருக்கிறாங்கங்க. இது யார் தலைமையில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அமர்வு இவங்களுடைய தரப்புக்கு தான் வந்திருக்குது. அந்த அமர்வில் தான் வந்து இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன் வச்சாங்க. இதில் ரொம்ப குறிப்பாக இன்னொரு கொஸ்டின் அவங்க வச்சாங்க. என்னென்னா, நாங்கள் என்னென்ன தரவுகள்னு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இடி வந்து வெளியில் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சோதனை நடத்தி முடித்து வெளியே சென்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில் 1000 கோடிக்கு ஊழல் இருக்குது, 1000 கோடிக்கு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? முன்னுக்கு பின் முரணாக செயல்படுறாங்க அமலாக்கத்துறை. இவங்கள்ட்ட ஒரு அரசியல் அஜெண்டா இருக்குது, நோக்கம் இருக்குன்னு சொல்லி பல பாயிண்ட்டுகளை வந்து அடுக்குனாங்க. இவங்க தரப்பில் இப்படியான வாதங்கள் முன் வச்சாங்க. அமலாக்கத்துறை தரப்பில் என்ன வாதங்கள் முன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சார்பாக ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்.வி. ராஜு அப்படிங்கிறவர், ஏங்க தமிழக காவல்துறையும் டிவிஎஸ்சி ஊழல் தடுப்பு இந்த துறை இருக்கு இல்லையா, இந்த 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 42 எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் தான் நாங்களே வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனவே எங்களுக்கு இது பிரைமா ஃபேசி இருக்குது அப்படின்னு கருத்துக்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களையும் இவங்க பதிவு பண்ணியிருக்கிற, அதாவது மாநில காவல்துறை மற்றும் டிவிஎஸ்சிங்கிறது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இவங்க பதிவு பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தரவுகள் இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது. அதனால தான் நாங்கள் 1000 கோடிக்கு ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்குறோம். இது நீங்கள் எப்படி வந்து முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி செய்ய சொல்லலான்னு சொல்லி அவங்க வாதத்தை வச்சாங்க. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதி அரசர் என்ன சொன்னாங்கன்னா, 2 பேரை கொண்ட அமர்வு, முக்கியமாக ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் திரு ஜஸ்டிஸ் ராஜசேகர் ஆகியோர் தலைமையிலான அமர்வு என்ன சொன்னாங்கன்னா, முழுசாக கேட்டுக்கிட்டாங்க. இந்த பாருங்கள், எங்களுக்கு இதில் அரசியல் இருக்கா இல்லையாங்கிறது தான் தெரியாது, எங்களுக்கு தேவை மெட்டீரியல் எவிடன்ஸ். அவங்க இரவு நேரத்தில் ரொம்ப தாமதமாக வீட்டுக்கு அனுப்புனதை நாங்கள் கண்டிக்கிறோம், அது ஏற்கத்தக்கதல்ல, ஈடு எப்படி பண்ணக்கூடாது. ஆனால் இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது சட்டவிரோதமானது அல்ல. இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது டாஸ்மாக் மேலே தொடர்ச்சியாக நடக்கலாம், சோதனையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இதன் மூலமாக தமிழக அரசும் டாஸ்மாக்கும் சேர்ந்து போட்ட அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே டாஸ்மாகின் மீது தொடர்ச்சியாக ஈடியினுடைய விசாரணை நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வு. அடுத்தது முக்கியமான ஒரு வழக்கு, அது என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கணும்னா நீங்கள் ஜெயிலில் தான் போய் இருந்தாகணும். ஜெயிலில் போய் வேணால் அமைச்சராக கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே தான் கண்டினியூ பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விவகாரத்தில் தப்பு பண்ணியிருக்கிறாரு, அவருடைய இந்த ஜாப் ஸ்கேம், கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக திகழ்ந்த மரியாதைக்குரிய கலைஞர் மு. கருணாநிதி இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கூட எழுதியிருப்பார். அது இப்போ கூட நமக்கு வந்து அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இப்படியான ஒரு நபரை ஏன் மீண்டும் மீண்டும் அமைச்சராக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள், அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து சிஎம்மோட ப்ரெரோகேட்டிவ், இது சிஎம்முடைய விருப்ப உரிமைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி தான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. இவர் வெளியில் வந்தது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வந்து தப்புன்னு சொல்லலை. ஏன்னா மனிதாபிமான அடிப்படையில் இவ்வளவு சாட்சிகள் இருக்காங்க, நீங்கள் எப்போ விசாரித்து எப்போ முடிக்கிறதா வரைக்கும் ஜெயிலே இருக்கிறதா, வெளியே விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி வெளியில் விட்டாங்க. அவர் 400 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தார். அதைத்தான் முதலமைச்சர் வந்து உன் தியாகம் தான் பெறுதுன்னு சொல்லி பேசினார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, அவரை வெளியில் விட்டதுக்கு காரணமே அன்றைக்கு வாதாடும் போது இது விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அவர் பதவியில் இல்லை, அவர் மினிஸ்டராக இல்லை அப்படிங்கிறத சொல்லி 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 தான் வந்து வாதாடினாங்க. அதன் பிறகு தான் அவங்க ரிலீஸும் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன 48 மணி நேரத்தில் அவர் அமைச்சராக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா எப்படி சாட்சி சொல்ல வருவாங்க? வாய்ப்பே இல்லையா வரத்துக்கு? கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க, இன்க்ளூடிங் அமலாக்கத்துறை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அமலாக்கத்துறை எப்பா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அமைச்சராக திகழக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த ஜாமீனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு
உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. கடந்த ஆண்டு போனாங்க, செப்டம்பர் மாதத்தில் போனாங்க. இப்போது இந்த மனுவை யாராக விசாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் நேற்று புதன்கிழமை வந்து விசாரித்தாங்க. இந்த விசாரணையின் போது தான் பலவிதமான விவகாரங்களை அடுக்கடுக்கான கேள்விகளாக வந்து தொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஏற்கனவே நீங்கள் சிறையில் இருக்கும்போதே இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஜாமீன் கூட கொடுக்கல. அப்புறமா நீங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க. அதன் பிறகு தான் மனிதாபிமான அடிப்படையில் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம். இதற்கு முன்பாக நீங்கள் பவரில் இருந்ததன் காரணமாக சாட்சிகளை வந்து கலைச்சிருக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான முகாந்திரத்தை சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இடி சார்பாக வாதாடுறவர் முன்வைக்கிறாரு. அதில் முகாந்திரம் இருக்குது. அப்போ பிரைமா ஃபேசி இருக்குது, நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருந்தும் கூட நீங்கள் மீண்டும் இப்போ அமைச்சராக மாறி இருக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் சுதந்திரமாக நடமாடணும்னு விரும்புகிறீங்களா அல்லது அமைச்சராக தொடர விரும்புகிறீங்களா? நீங்கள் அமைச்சராக தொடரணும்னு விரும்புனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பெயிலை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம், நீங்கள் சிறைக்கு தான் போகணும் அப்படிங்கிறது தான் நேரடியாக சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். மிக முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்காக வாதாடினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் திரு கபில் சிபல் வாதாடி இருக்கிறாரு. அதே போல் இன்னொரு முக்கியமான வழக்கறிஞர் முகுல் ரோத்கி வாதாடி இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் முன் வச்ச வாதங்கள் என்ன தெரியுங்களா? முகுல் ரோத்கி சொல்கிறாரு, இவருக்கு எதிராக ஒரு சாட்சியம் கூட இது வரைக்கும் வழங்கப்படலை, யாரும் வந்து பேசவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இவர் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கபில் சிபல் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, ஏங்க அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேர் கருத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் மாற்ற முடியாது, உங்களுக்கு திங்கட்கிழமை வரைக்கும் தான் நேரம். அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா 28ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு. திங்கட்கிழமைக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னா இது என்ன நடக்குமோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அவகாசம் வழங்குங்க, டைம் கொடுங்கலாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை முறைங்க டைம் கொடுக்கறது? இதுக்கு முன்னாடியே நாங்கள் பல முறை டைம் கொடுத்துட்டோம், இனிமேல் டைம்லாம் கொடுக்க முடியாது, மண்டே இஸ் த லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதற்குள்ளே ஒன்று அமைச்சர் பதவியை துறக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் ஜெயிலுக்கு போகணும், இது 2 தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். எனவே செந்தில் பாலாஜி அவர்களின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த கத்தி தற்போது இன்னும் அவர் நெருங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதில் என்ன முடிவெடுக்கப் போகிறது தமிழக அரசு அப்படிங்கிறதையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு எதிரான ஒரு வழக்கு. இந்த வழக்கினுடைய பின்னணியும் கொஞ்சம் சுவாரஸ்யமானதுங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 96-2001 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வருமானத்துக்கு அதிகம் சொத்து சேர்த்துருக்கிறாரு. குறிப்பாக 3,92,00,000 ரூபா சொத்து சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முதல் முறையாக 2002 டிவிஏசி வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அவர் என்ன அமைச்சராக இருந்தார்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். 2002 பதிவு பண்ணுறாங்க, 2007 வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. 2007 விடுவிச்சிடுறாங்க. அப்பா அதெல்லாம் அவங்களும் சம்பந்தமான விடுவிச்சிடுறாங்க. 2013 என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி தான் விடுவிச்சதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு டிபிஎஸ்சி மறுஆய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில், சென்னை ஹைகோர்ட்டில். அப்போ அந்த மனுவை தாக்கல் பண்ணும்போது துரைமுருகன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு வில்சன் தான் அப்பயும் ஆஜராகிருக்கிறாரு. துரைமுருகன் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் லூத்ரா ஆஜராகிருக்கிறாரு. அவர் குடும்பத்தின் சார்பில் பி வில்சன் ஆகியோர் வந்து ஆஜராகிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அவருடைய ஃபேமிலியில் இருந்த தனி நபர்கள் வருமானத்தெல்லாம் சேர்த்து இவருடைய சொத்து குவிப்பில் வந்து சேர்த்துடுறாங்க, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு வாதங்களை முன் வச்சுருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஒரு எஸ்பி ரேஞ்சில் இருக்கிறவர் விசாரிக்க வேண்டிய இந்த புலனாய்வு விசாரணையை ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவர் விசாரிச்சிருக்கிறாரு, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற வாதங்களையும் வந்து முன் வச்சிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். இது மட்டும் இல்லாமல் ஒருவருமே தனித்தனியாக வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் எந்த விதமான இஷ்யூஸுமே கிடையாது, ரொம்ப சரியாக பின் பாயிண்ட்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வேலூர் நீதிமன்றம் அவங்கள வந்து விடுவிச்சிட்டாங்க, அதனால் இதை மறுஆய்வுக்கு எடுத்துக்கிறதுங்கிறது சரி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி வாதங்களை வச்சாங்க. அதாவது 2013ஆம் ஆண்டு இது எதிர்த்து மறுஆய்வு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எல்லா வாதங்களையும் கேட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிபதி வந்து
ஊழல் தடுப்புத்துறையின் இந்த மறுஆய்வு மனுவை விசாரிக்கலாமா வேணாமாங்கிறத காலவரையின்றி ஒத்தி வச்சிட்டார். இந்த வழக்கு தான் இப்போ வந்து நீதியரசர் வேல்முருகன் தலைமையில் வந்திருக்குது. ஏற்கனவே வேல்முருகன் அவர்கள் தான் இந்த மனு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி அவர்கிட்ட தான் வந்திருக்குது. இந்த மனுவின் மீதான விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வேலூர் ஹைகோர்ட் கொடுத்து தான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் இவங்க மேலே இருக்கக்கூடிய இந்த வழக்குகளை என்னங்கிறத விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீதியரசர் வேல்முருகன். மேலும் இந்த வேலூர் சிறப்பு நீதிமன்றம் தான் அதை விசாரிக்கணும் அப்படின்னும் 96/2001 சேர்த்த சொத்து அப்படிங்கிறதுனால 6 மாதத்துக்குள்ளே வேகமாக இந்த விஷயத்தை முடியுங்க அப்படிங்கிற உத்தரவையும் நீதியரசர் வேல்முருகன் தெரிவிச்சிருக்கிறாருங்க. அவர் சொத்து குவிப்பில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு ஏற்கனவே விடுவிச்ச நீதிமன்றத்துக்கிட்டே திருப்பி போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இது அவர் மிகப்பெரிய நெருக்கடியாக தான் மாறப்போகிறது. நிறைவாக அமைச்சர் பொன்முடி, உங்களுக்கே தெரியும், அண்மையில் அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது மிகவும் தவறான முறையில் இருந்துச்சு. அந்த பேச்சுக்காக அவர் வருத்தம் தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் அவருடைய கட்சி பணியிலிருந்து அவர் நீக்கிட்டார். அவருடைய அமைச்சராக தான் இருக்கிறாரு, கட்சி பணியிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. அவர் பேசின பேச்சுக்கு என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கேட்க, இங்கே பாருங்கள், அவர் மேலே மதுரையில் 5 இடத்துல வழக்கு போட்டாங்க. அப்புறம் பிரைமா ஃபேசி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இன்னொருத்தர் ஆஜராக இருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் சிங்ன்ற ஒருத்தர் ஆஜராக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மதுரை அமர்வு வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. அதாவது இதில் எதுவும் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வழக்கை முடித்து வச்சுட்டாங்க. அதனால் முதன்மை அமர்வு வந்து மீண்டும் அதை விசாரிக்கிறதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுருக்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சருடைய முழுமையான பேச்சை கேட்காமலாம் நடவடிக்கை எடுக்க முடியாது, அவருடைய ஃபுல் ஸ்பீச்சை கேளுங்க, அது தாப்பேத்திக்க மேடையில் பேசினது, அது ஏற்கனவே இருக்கிற கருத்து தான் இப்படின்னு பல விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த விவரங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னாங்கன்னா, அவர் பேசியிருக்கிறது கடுமையான கண்டிக்கத்தக்கது. சைவம் வைணவமாகிய இரு பெரும் பிரிவுகளை பற்றி மிக ஆபாசமான முறையில் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்த கைட்லைன்ஸை காவல்துறை பின்பற்றாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் தான் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் தான் வெளியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுமே அமைச்சர் பொன்முடி இப்படி பேசுனது அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. மேலும் அமைச்சருடைய பேச்சு அப்படிங்கிறது வெறுப்பு பேச்சுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த வழக்கை பதிவுத்துறை சார்பாக தானாக முன்வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உத்தரவிடுறேன். இந்த தாமாக முன்வந்து விசாரித்து அந்த விவரங்களை தலைமை நீதிபதி முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும்னு நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ். எனவே இந்த 4 கேஸும் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான வழக்குகளாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மிக மிக தவறான ஆலோசகர்களும் தவறான வழிகாட்டலும் இந்த தமிழக அரசுக்கு இந்த முறை வாய்ச்சிருக்கிறாங்க. அதனால தான் இப்படி அடுத்தடுத்த சறுக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தாருன்னா இப்போ நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல மூத்த பத்திரிகையாளர்கள். எனவே தமிழக அரசுக்கு யார் தான் வழிகாட்டுறாங்க, யார் தான் ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு இந்த டாஸ்மாக் ஏடி 2 பேருமே போனாங்க. டாஸ்மாக் தமிழக அரசும் போனாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, ஏங்க அங்கே வந்து ஹைகோர்ட்டில் போட்டிருக்கிறீங்க, நம்பிக்கை இல்லாமல் இங்கே வரீங்கன்னா அவங்கள அவமானப்படுத்துறீங்களான்னு கேட்டாங்க. உடனே அவரே வந்து பின்வாங்கி வாபஸ் வாங்கிட்டார். இந்த மாதிரியான அவமானங்கள்லாம் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே கிடையாது தமிழக அரசுன்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக தமிழக அரசின் இந்த சறுக்கலுக்கு, இவர்கள் மீதான இந்த தாக்குதல்னு சொல்ல முடியாது, இவர்கள் மீதான இந்த விவகாரங்களுக்கு என்ன பதிலை எப்படி சமாளிக்க போகிறது திமுக அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றொரு தலைங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.